லட்சம் பழம் போதுமா இன்னும் வேணுமா? ஆமாக்கா வேணும்னா சொல்லுங்க பறிச்சிருவோம். ஐயோ வேண்டாம் வேண்டாம், போதும் போதும். நல்லா ஆனா பழம் நல்லா இனிச்சு கிடக்கு. எங்க தோட்டத்து மரத்தை விட இந்த தோட்டத்து மரம் நல்லா இனிப்பா இருக்குது. இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்து நானே பறிச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பேனே. சரி சீக்கிரம் தூக்கிட்டு ஓடுங்க, அந்த கிளவி வரதுக்குள்ள வேற ஏதாவது சொல்ல போகுது. இவ்வளவு பறிச்சியலாக்குன்னு. ஆமா பத்தியா என்னத்தையாவது சொல்லிட்டு அடக்கும் அந்த பொம்பளை. சரி அப்ப எடுத்துட்டு போட்டுமாடே. இந்த கொட்டையெல்லாம் திருவி எடுக்கலையே. கேட்டா நாங்க சொல்லிக்கிடியோம் லட்சு. கொட்டையெல்லாம் நாங்க திருவி எடுத்துட்டு தான் வாங்கணும்னு. நீங்க சீக்கிரம் தூக்கிட்டு ஓடுங்க, அது கண்ணில் படுறதுக்கு முன்னாடி. சரி அப்போ அதுக்குள்ள என்னன்னு எவ்வளோத்தையும் பழத்தையும் திருக்குனீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவா? அதெல்லாம் மரத்துல இருந்து பறிக்கும் போதே திருவி திருவி கொட்டையை எடுத்து போட்டுட்டு தான் வீட்டை கொடுத்தோன்னு சொல்லிடுவோம். அப்படிதானே பெரிய பொண்ணு, நீ அப்படியே சொல்லிடுவல்ல? நான் அப்படியே சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளே பழத்தில் அழுகுன பழத்தில் இருந்து தான் அவ்வளோ கொட்டையும் திருவி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் கணக்கு காட்டிட வேண்டியதானே. அப்படி போடு. என்ன நான் இங்க அக்கா விட்டு திருடி எடுத்து வேணா கொட்டை வேணா திருப்பி கொண்டு வந்து கிளவிட்டு கொடுத்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. உங்களுக்கு கொட்டை வேண்டானா திருவி அங்கே எடுத்து வைங்க, நான் வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போறேன். அதானே பார்த்தேன், இவ்வளோ நல்லவா கணங்க எடுத்துட்டு போங்களான்னு பார்த்தேன். வாங்க பொம்பளை, அந்த பொம்பளை வரதுக்குள்ள இங்கே நீட்டிக்கிட்டு நிக்கல. சரில இருந்தா போறேன். பெரிய பொண்ணு வா, நம்ம வேலையை போய் பார்ப்போம். புல்லாம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சு பார்க்கணும். இன்னைக்கு 4 பழம் எடுத்துட்டு போய். ராகினி ராகினி சந்தியாக்கா இங்க வா. இந்த மரத்துல நிறைய பழம் கிடக்கு பாரு. உன்னைய தனியா இங்க வராதுன்னு சொன்னல, சொன்னா கேட்க மாட்டியா? அங்குள்ள மரத்துக்கு தான போகாதுன்னு சொன்னேன். அங்க தான் குப்பையா செடியா கிடக்கும், காலுக்குள்ள பாம்பு வந்தா தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்க நீட்டா தான் கிடக்கு. இந்த மரத்துல உள்ள பழம் சூப்பரா இருக்கு. இங்க குப்பைலாம் இல்ல, அதான் பயப்படாம வந்தேன். அதெல்லாம் பார்க்க அப்படிதான் தெரியும், ஆனா பாம்பு வரும். வேலிக்கிறவால ஏதாவது ஓடிட்டு அடக்கும். எதுக்கு இங்க வார? உன்னை வராதுன்னு சொன்ன கேட்க மாட்டியா தனியா? நீ என் கூடவே இருந்து தானே சொன்னேன். பார்க்க முத வந்து உட்காரு. நீ சொன்னா ஒரு பேச்சும் கேட்க மாட்டேன். அக்கா நான் இங்க சப்போட்டா பழம் தான் கிடக்குமான்னு பாக்குறதுக்கு வந்தேன். ஆனா மரத்துல ஒரு சப்போட்டா பழம் கூட இல்ல. அப்புறம் தான் பார்த்தேன் இங்க 1 2 நவாப்பழம் கிடந்துச்சு. இது எங்க இருந்து வந்துச்சு? குருவி ஏதோ அங்க இருந்து பறிச்சு கொண்டு இங்க போட்டுருக்கோன்னு பார்த்தேன். அதுக்கு அப்புறம் தான் இந்த பெரிய மரம் என்ன மரம்னு பார்த்தா அது நவாமரம். அதான் இதுலயும் பழம் கிடக்குதான்னு பார்த்தேன். மேல நிறைய பிஞ்சு கிடக்கான ஒன்னும் பழுக்கல. 1 2 பழம் மட்டும் விழுந்தது கிடந்ததே பறக்கணும். அதுவும் வேலிக்குள்ளலாம் கை விட்டு தான் பறக்கணும் தெரியுமா? நல்லா வேலிக்குள்ள கை விடு, பாம்பு பிடிச்சி கொத்தட்டும். யாருக்கு அப்படி சொல்ற? பின்ன என்ன, உன்கிட்ட அப்பவே சொன்னோம்ல, வேலிக்கிறவால எங்கேயும் போவாத, எங்கேயும் குப்பை செடி குப்பையா கிடக்கிற இடத்துக்கு போவாத, என் கூடவே இருன்னு. நான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள நீ உன் பாட்டுக்கு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டேங்க. பெரியம்மா அவளை எங்கன்னு கேட்காவ. நீ ஃபோன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்த, அதான் சரி நம்ம அப்படியே இந்த பக்கம் சப்பட்டா கலம் கிடக்குமான்னு சரி பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். சப்பட்டாலாம் முன்னாடியே பறிச்சிட்டோம் நாங்க. இப்போ மருந்தடிச்சு விட்டுருக்கு. அது பழம் எல்லாம் கொஞ்சம் ஒரு ரூபாய் சொத்தையா ஆயிட்டு இருந்துச்சுன்னு இப்போ மருந்தடிச்சு விட்டுருக்கு. அப்படியா? தான் பழுக்கலையா? வரும் இனிமே பழுக்கிற பழம் நல்ல பழமா வரும். அதுக்கு தான் மருந்தடிச்சு விட்டுருக்கு. சரி வா, உங்க அம்மா தேடுறாங்க. கொஞ்ச நேரம் இருப்பக்கா, எங்க அம்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா, எரிச்சலா வருது. ஏம்ல அம்மா பக்கத்துலயே இருக்க மாட்டேங்க, ஓடிக்கிட்டே திடீர் எங்கன்னா தனியா? எங்க அம்மா பக்கத்துல இருந்தா ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாவ, இல்லாட்டினா திட்டிக்கிட்டே இருப்பாவ. அதான் அவியகிட்ட இருக்கவே கூடாதுன்னு நான் ஓடிடுவேன். எங்கன்னா இப்பயே தான் அவளை ஆளை காணுமனே என்னை திட்டிட்டு இருந்திருப்பாவ, அதான் உங்களை கூப்பிட்டு விட்டுருப்பாவ. அவளை எங்கன்னு பாருங்க. உனக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. ஏன் காப்பி கேட்க? நாங்கள் எங்க போனாலும் இப்படி தனியாவே போக மாட்டோம். சோனியனாலும் ஒன்னாதான் போவோம் தெரியுமா? தனியா போனோம்னா அவளும் பயப்படுவா, நானும் பயப்படுவேன். தோட்டத்துக்கு முழுக்க சுத்தினாலும் 2 பேரும் சேர்ந்து தான் சுத்துவோம். நீ என்னன்னா அந்தாலும் விட்டுட்டு நீ பாட்டுக்கு தனியா போயிடுற. நீ போன பார்த்துக்கிட்டு இருக்க, எனக்கு போன பார்க்க பிடிக்காது. அதனால நான் சுத்தி பார்க்கேன். எங்க தோட்டத்துக்கு போனாலே நான் இப்படிதான் தனியா தான் போய் எதுனாலும் பார்ப்பேன். எங்க அம்மா திட்டிட்டே அடப்பாங்க, நான் கண்டுக்கவே மாட்டேன். உங்க அம்மா முதல் ஒன்னே அடிச்சு வளர்க்கணும். உங்க அம்மா ஒன்னே அடிச்சு வளர்க்காம செல்ல கொஞ்சிக்கிட்டு எங்களா திட்டி எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டுட்டு அடக்காம உங்க அம்மா. எங்க அம்மாட்ட சொல்லட்டுமா சந்தியாக்கா அப்படி சொல்றாவன்னு? சும்மா இருப்புல ஏன் சொல்லிட்டு அடக்காத, வேற அதுக்கும் திட்டுவோம். எங்க அம்மைக்கு அவ்வளவு பயப்படுறீங்க நீங்க எல்லாம்? பயெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய மனுஷியாச்சே, நம்ம ஒன்றும் சொல்ல விடாதுன்னு தான் நாங்களும் ஒன்றும் சொல்லாம இருக்கோம். எங்க அம்மன்னா பாப்பா கொம்மின்னு திட்டிட்டு போயிட்டே இருப்போம். அப்படி பெருமையை சொல்ல முடியாதுல்ல,
அதனால எது சொன்னாலும் ஆனு மண்டை ஆட்டிட்டு கேட்டுக்கிட்டு அமைதியா இருப்போம். எங்க அம்மாட்ட நீங்க திருப்பி சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. உங்க அம்மா ஒண்ணும் நினைக்கலன்னா எங்க அம்மா அப்புறம் முடிய பிடிச்சு ஆஞ்சு விடுவா. பெரிய ஆள்கிட்ட இப்படிதான் பேசுவியாப்லான்னு அடிச்சு விடுவா வழக்கமாத்த எடுத்து. அதனால வாயை அடக்கி தான் பேசணும். இப்ப சந்தியா நாய அம்மா எங்க? அட சோனியக்கா சத்தம். சோனியக்கா நானும் தோட்டத்துக்கு தான் வந்தேன். அப்ப உள்ள வாயா அங்க நிக்க. எனக்கு இருக்கணும்ல, எங்கல வேகமா போயிட்டு இருக்கீங்க, நில்லுங்க. டேய் வண்டி நிப்பாட்ட சொல்றாடா. என்னவா அவளுக்கு? இல்ல சந்தியா அங்க இருக்கா, அதான் இதுல நின்னு பேசிட்டு இருக்கல, கொஞ்சம் நில்லுங்க. ஏ நீ வேலைக்கிற வேலை ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு இரு. நாங்க வண்டியை உள்ள விட்டுட்டு உங்க அம்மையை பார்த்துட்டு பழத்தை வாங்கிட்டு போறோம். கிறுக்கே விட்டுட்டு எப்படி போறான் பாரு. இவன் நானும் அப்ப அப்படியே வாரேன் உள்ள. வா வா உள்ள வா. அம்மா இவனும் எதுக்கு வந்தானுவே? அம்மா ஏதோ கொல்லாம்பழம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னாலாம், அதான் அதை வாங்கிறதுக்கு வந்திருக்கானுவே. ஓ அப்படியா, சரி இரு நாங்களும் வாரோம். வா வா நான் உள்ள வரேன் அந்த பக்கமா. ராகினி ஒடியா நம்மளும் அங்க போவோம். சந்தியாக்கா அதுல பின்னாடி உட்கார்ந்திருந்த அண்ணா தானே உங்களுக்கு அன்னைக்கு கேக் கட் பண்ணி ஊட்டி விட்டாங்க பிறந்த நாளைக்கு? ஆமா. அவங்க யாரு, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமா. பெரியம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? ஏபா அது எங்களுக்கு சொந்தக்காரங்க பே, அதனாலதான். சொந்தக்காரங்களா? எனக்கு யாருமே தெரியல. அவங்க அது எங்க அப்பா இருக்கவல்ல, எங்க அப்பாவுக்கு அக்கா பையன். ஓ எங்க அம்மையும் உங்க அம்மையும் அக்கா தங்கச்சி மாதிரி, உங்க அப்பாவுக்கு அவங்க அக்காவா? ஆமா. அப்ப உங்களுக்கு அத்தை பையனா? ஆமா பே. சரி சீக்கிரம் வா. சந்தி அக்கா அந்த அண்ணனை பார்த்ததும் எப்படி ஓடுறா பாரு. என் கூட வான்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டா. சந்தி அக்காளுக்கு அந்த அண்ணனை ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது. அதான் நம்மள கூட நின்னு கூப்பிட்டு போகாம பாட்டுக்கு ஓடுறா. யார் அந்த பையலுவ வண்டியை உண்டு உள்ள ஓடியானுவ? லட்சுமி சொன்னால அந்த பையலும் வந்துட்டானுவல்ல, அப்படிதான் போல இருக்கு. அவனும் வந்துட்டானுவ. இந்த லட்சுமி என்ன காணுமே, பழம் அந்த பொம்பளை கொடுத்துச்சா இல்லையான்னு தெரியலையே. பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவ அந்த ஆள போயிட்டா. நம்ம கிட்ட இங்கே இருக்க பழம்லாம் அழுவுன பழம்லாம் இருக்குங்கண்ணே. இந்த பழத்தை பார்த்துட்டு ஏதாவது நினைக்க போறானுவே, இந்த பழத்தை வாங்குறதுக்கு அந்த பொம்பளை வர சொல்லிச்சுன்னு. ஐயே ஐயே கேவலப்பட்டு போச்சு போ. பின்னாடி சோனியும்ல வார. சோனி வரமுடன்ல சொன்னா வயிறு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு பின்னாடியே வந்திருக்காள. இந்த பிள்ளைகளு ரொம்ப மோசமா, அது இஷ்டத்துக்கு பண்ணுதுவே. தான் வச்சு ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. நம்ம ஏதாவது சொன்னோன்னா இந்த பிள்ளைகளும் கோவப்படும். ரெண்டு பையலும் வரானுவேன். ஒருத்தன் நெடு நெடுன்னு இருக்கான், ஒருத்தன் குட்டையா கட்டையா இருக்கான். இந்த ரமணி மோவே நல்லா கட்டையா இருக்கானே. அவன் தாப்பை மாமிங்காரன் நல்லா ஹைட்டாச்சே. இந்த பையன் இப்படி கட்டையானா? அதிக வம்சாவளியில அந்த பையன் நெட்டையா இருக்கா. என்ன கணக்குன்னே தெரியல. நம்ம அண்ணனுக்கும் ஒரு மோவே இருந்தான், அவனும் நல்லா வளர்ந்துருப்பான். 3 வயசுல பார்த்தது. இப்போ அந்த பையலுக்கு இருக்கும் 20 வயசு. 10-18 வருஷமா ஆகுதுல்ல. அதுக்குள்ள பார்த்தே எங்க எப்படி இருக்குவளோ தெரியல. அவனுக்கு 2 ஆம்பளை பையலுவே. வளர்ந்தானுவன்னா இவனுடைய மாதிரி தான் இருப்பானுவா. அவனும் பொண்டாட்டிக்காரி அவனை அப்படியே கொத்தோட கொத்தி தூக்கிட்டு போயிட்டா. எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா சரிதான். பெரியம்மா அம்மா எங்க? ஐயா வாங்க. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? நல்லா இருக்கேன் ஐயா. பெரியம்மா அம்மா எங்கன்னு கேட்டேன். எல்லாம் அவன் அங்க பக்கத்து தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா, இப்ப வருவா. சாப்பிட்டுட்டு இந்த பெரிய பொண்ணு உமாலும் அங்க வேலை செய்யவில்ல, அங்க போயிருக்கா. வருவா. பிள்ளைல உட்கார சொல்லு. சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டேன் ஆண்டி. தியேட்டருக்கு படம் பார்க்க போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் வரோம். பெரியமா வர சொல்லியிருந்தாங்க, அதனால வந்தோம். அது என்னய்யா, அவளை பெரியம்மா இங்கேயே லட்சுமியே, என்னைய ஆண்டிங்க, என்னையும் பெரியம்மான்னு கூப்பிடு. சரி பெரியமா. அப்ப நான் போய் அம்மையை கூப்பிட்டு வரட்டுமா? பெரியம்மா எல்லாம் சஞ்சய் நீங்களும் எங்க பெரியம்மாட்ட பேசிட்டு இருங்க, நான் போய் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அம்மைய. எங்க போய் கூப்பிட போற? பக்கத்து தோட்டத்துல தான் எங்க அம்மா நிக்காங்களா, நான் போய் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். பெரியம்மா பழம் பறக்கையா போயிருக்காம? ஆமாடா. ஐயா உட்காருங்க நீங்க. இல்ல சஞ்சய் வா, நம்ம அப்படி போய் நிப்போம். அம்மா அப்ப முன்னாடியே பறிச்சு வைக்கலையா? பறிச்சு வைக்காமதான் உங்களுக்கு போன பண்ணி வர சொன்னாலாக்கும். இந்த பெரிய பொண்ணு உமாலும் கொண்டு வந்துருவாளுன்னு நினைச்சுக்கிட்டு அவ போன பண்ணி சொல்லிட்டா. கடைசியில் அவளை கேட்டு வாங்கிட்டு வரல போல இருக்கு. அதனால இவ போய் பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. இந்த இப்ப வந்தாலும் வந்துருவா. போன பண்ணி பாரு வேணா உங்க அம்மைக்கு. இந்த அம்மையே வந்துட்டா. ஏன்னா குமரி நீ எங்க வரண்டேன்னு சொல்லிட்டு இடந்தா தோட்டத்துக்கு? ஆமா வரண்டேன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இவன் சஞ்சய் வந்தாம்ல, அதனால நானும் வந்தேன். நீ அவனை போனச்சு பண்ணி வர சொல்லியிருந்தியாமே, அதான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணா. அப்ப நானும் வரேன் வான்னு கூப்பிட்டு வந்தேன். இப்பெல்லாம் உனக்கு வயிறு வலிக்காது கை கால் வலிக்காது என்ன? ஏம்மா
இந்த அவனு வந்து வெயிட் பண்ணிட்டு நிக்கானுவ பேரு. எங்க அந்த பையனுவே நாங்க நிக்கானுவே இவ்வளவு நேரம் ஆயிட்டுடே. ஆமா அவ்வளவு நல்ல பழமா பார்த்து பறக்கின்னு நேரம் ஆக்கி விட்டாளுவே. வேற வர்ற வழியில வேற ஒரு அக்கா ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு இருந்துருச்சு. நமக்கு தெரிஞ்ச அக்கா தான், அது நல்லா பேசும். சும்மா பேசிக்கிட்டு இருந்துச்சு, அப்படியே ரொம்ப நேரம் பேசிட்டு நின்றுட்டேன். அதான் வேற வர்றதுக்கு நேரம் ஆகி போச்சு. எங்க போனாலும் அம்மா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசிக்கிட்டே நின்றுருவாம்மா. வரையணும்னு தோணையே தோணாது இவளுக்கு. நீ ரொம்ப நீட்டாத தூரவா. ஐயா அப்படியே வந்துட்டேன் ஐயா. இல்ல ஆண்டி இப்பதான் வந்தோம். அடே அப்பா இவ்வளவு கொள்ளாம்பலமா? இதெல்லாம் எங்களுக்கா? ஆமாடே உட்காருங்க, போகும்போது எடுத்துட்டு போங்க. நம்ம தோட்டத்துல உள்ள பழம் முடிஞ்சு போச்சு. பழுத்து எல்லாம் ஓஞ்சிட்டு, நம்ம தோட்டத்துல 2-3 மரம் தான் உண்டு மேட்ல. அது எல்லாம் பழுத்து ஓஞ்சிட்டு பழம்லாம் கீழே விழுந்து அழுவி போச்சு. இந்த கொட்டையை எடுத்துக்கிட்டு இருக்கல எங்க அக்கா. இந்த பழம் தான் வேற நல்ல பழம். அன்னைக்கு ஆசைப்பட்டு இல்ல, அதான் பக்கத்து தோட்டத்துல நிறைய பழம் உண்டு. அங்க போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். ஐயா எதுக்கு பெரியமா இதெல்லாம் போட்டு கேட்டு வாங்கிட்டு நடந்தியா? சரி இல்லன்னா பரவாயில்ல, விட வேண்டியதானே. ஆனா அன்னைக்கு பயணி குடிக்கும் போது ஆசைப்பட்டு இல்ல, அங்கேயும் வேற நீங்களும் வரல, நானும் அங்க போல. சரி இங்க கடந்துச்சு, சரி அப்ப நம்ம தோட்டத்துல கிடக்குன்னு தான் நான் அன்னைக்கு வர சொன்னேன். கடைசியில் பார்த்தா இங்கேயும் சீசன் முடிஞ்சு போச்சா, அதான் பக்கத்து தோட்டத்துல என்னாலும் சீசன் முடியறதுக்குள்ள வாங்கி பறிச்சு கொடுத்துருவோன்னு நினைச்சுக்கிட்டு தான் கூப்பிட்டு விட்டேன் இன்னைக்கு. அப்படியா? நாங்க படத்துக்கு போயிட்டு படத்துல இருந்து சாப்பிட்டுட்டு எங்க வீட்டுல எல்லாரையும் அங்க அனுப்பி விட்டுட்டு நாங்க 2 பேரும் சரி நீங்க கூப்பிட்டு வந்தோம். சரி படத்தை வாங்கிட்டு போலான்னு. படம் எப்படி இருந்துமா? நல்லா இருந்துச்சா படம்? ஆமா சூப்பர் படம். இந்த தியேட்டர்ல படம் பார்க்க போறதுக்கு என்ன பையனா பொம்பளை பிள்ளைல கூட்டு போக முடியாது பத்துக்க. இந்த ஒரே அரைக்குறை துணியை போட்டுக்கிட்டு ஆடியது லவ் கிவ்னு, அதனாலதான் அந்த பிள்ளைய படத்துக்கு கூட்டு போனனே தோண மாட்டுக்கு. முன்னாடி மாதிரி எங்க படம் எடுக்கானுவோம்? ஐயா இந்த படத்துல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஹீரோவும் கிடையாது, ஹீரோயினும் கிடையாது. அம்மா அப்பா பொண்ணு தான், ஃபுல்லா ஃபைட் தான், சூப்பரா இருக்கும். ஆமா ஆண்டி எல்லாருமே பார்க்கலாம், ஜாலியா இருக்கும். அதனாலதான் நாங்க ஃபேமிலியா போய் பார்த்துட்டு வந்தோம். எங்க அம்மாவும் வரமாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல. இது நல்ல படம் தான் வந்தாங்க. நீங்களும் எவ்வளவு சொன்னாலும் எங்க அம்மா மண்டையில எல்லாம் யாராதுல. எங்க அம்மைக்கும் பெருமைக்கும் பெரிய 2 கொம்பு முளைச்ச மாதிரி மினுக்குவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களோட படத்துக்கு கூட்டுட்டே போலியலா? ரொம்ப பண்ணாதீங்களா? பெரிய பொண்ணு கூட ஒருக்கா போயிருக்கும்ல. உங்க அப்பையும் சத்தம் போடுவானு பயந்துட்டு தான் நான் போக முடியேன். இல்லாட்டினா எனக்கும் கொஞ்சம் பிடிக்கதான் செய்யும். அன்னைக்கு பெரிய பொண்ணு கூட்டு போனதுக்கு அப்புறம் பெரிய பொண்ணு வீட்டுக்காரனும் நல்லா இருக்குன்னு சொன்னா போல இருக்கு அந்த படம். அதனால போவோம்னு தான் சொல்லியிருக்கா. பெரிய பொண்ணு கூட ஒரு நாள் போவோம். இந்த தம்பியே நல்லா இருக்குங்கம்ல, போயிட்டு பார்த்துட்டு வருவோம் எல்லாரும். பெருமையும் கிடக்கா, பெரியப்பாவும் வந்திருக்காவுல்ல, ஒரு நாள் அயல்வெளியும் கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு வருவோம். ஐயே அந்த மனசு இப்பதான் போன் பண்ணாரு. நான் நாளைக்கு கிளம்பி அங்க போறேன், அங்க தெரிஞ்ச வீட்டுக்குள்ள இருந்துட்டு அங்கே பார்த்துட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தனியெல்லாம் போகக்கூடாதுன்னு சத்தம் போட்டு வச்சுக்கிட்டு இப்பதான் போன வச்சேன். ஐயோ உன் வீட்டுக்காரனே இருக்க சொல்லி ஏன் அங்கே இருக்கிறதுக்கு என்னவா இருக்கு? அவருக்கு தங்கி பழக்கம்ல, அவர் ஒரு மாதிரி சங்கடமா ஃபீல் பண்றாரு போல இருக்கு. என்ன செய்ய, அத்தனுக்கு அங்க இருக்கு, அங்க வெறுப்பா தான் இருக்கும். அவைய பணையறம்டாவில்ல, இவையோட பணையற ஒத்தையில போட்டுட்டு பெருவாவெல்லாம் இருக்கும். அதனால வெறுப்பா இருக்கும். இங்க நம்ம தோட்டம் தான் கிடக்குல்ல, அங்க இருந்து தோட்டத்தை பார்க்க சொல்லு. கேஸ் முடிஞ்சு அங்க வீடு நிலம் கிடைச்சதுக்கு அப்புறமா அங்க போங்க. யாரும் அப்ப போக வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். சரி சொல்லி பாக்கேன். எம்மா பழம் பறிச்சுட்டு வந்துட்டியா? ஆமலா பறிச்சுட்டு வந்துட்டேன். அவளை எங்க ராகினியே? அவ பின்னாடி வந்துகிட்டு இருக்கா. அந்த பிள்ளை ஒரு இடத்துல இருக்காண்டாங்க, காட்டே சுத்தி வந்துகிட்டு இருக்கா. எங்கேயும் வழி தப்பி போயிருவாளோன்னு எனக்கு தான் பயமா இருக்கு. போகமாட்டா அவ எங்க போறா? எங்கேயும் போகமாட்டா, அங்கதான் இருப்பா. சுத்தி இங்கன்னா வேற தோட்டத்துல நின்னாலும் ஆளுவை கூப்பிட்டு கொண்டு இங்க விட்டுரும். ஏதோ ஒரு பிள்ளை புதுசா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான்னு யாரு என்னன்னு கேட்டுக்கினாலும் கொண்டு விட்டுருவாங்க. அதனால பயப்படாத. நாட்டு நடப்பெல்லாம் பார்த்தா பயமா தான் இருக்கு. சரி பெரியமா, அப்ப நாங்க பழத்தை எடுத்துட்டு கிளம்பட்டுமா? நேராவது. ஆமா ஏன் மழை வர்ற கணங்கா இருக்கு. இது அப்படியே கொண்டு போயிருவீல? கூடையோடயா? ஆமா அப்படியே கொண்டு போயிட்டு கொண்டாங்க. இதை வரை நான் எதுல கொட்டி தரேன்? கவர் இவரு சாக்கு பை தான் வேணா ஒண்ணு இருக்கு, சாக்கு பையில கொட்டி தரட்டுமா? அது புளி பறக்கிற சாக்கு கவரு, அது ஏழட்டு தையல போட்டு வச்சிருக்கோம். அதான் பார்க்க அசிங்கமா இருக்குமே, வயசு பயில அதை தூக்க முடியலன்னு தான் நான் இதை தாரேன். இதையும் எப்படி கொண்டு போறது? தலையில தான் வச்சு கொண்டு போனோம். கோமாளி கணங்கா இருக்கும். அப்போ ஒரு சாக்குல கட்டி தாரேன், அதனா வச்சுக்கிடுவீல்ல, புளி முடை கணங்கா இருக்கும். தையல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லாடே. பரவாயில்ல அப்படியே தாங்க, நாங்க ஏதோ புளிச்சாக்கு கிளிச்சாக்குன்னு சொல்லி கூட சமாளிச்சுக்கிடுவோம். ஆனா ஒண்ணு, நீங்க அதை மடியில கிடியில வச்சியல்னா கரை பிடிச்சு போவோம். இதுன்னா கூடக்குள்ள ஒன்றும் பெருசா தெரியாது. நான் ஒரு சீமாட்டத்தை வச்சு தந்துருவேன், தலையில வச்சுக்கிட்டேன்னா கரை பிடிக்காது. இல்லைன்னா கரை பிடிச்சிச்சுன்னா துணிலாம் அழுக்கு போகாத பார்த்துக்கிடுங்க சொல்லிட்டேன். அது வேறையா? சரி அப்ப நாங்க கூடையோடய கொண்டு போறோம். அதை தான் சொன்னேன், இதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும். சரி அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரியா பார்த்து போயிட்டாங்க.
எல்லாம் சஞ்சய் தொலைக்கு வரணுமா? ஒன்றும் தேவையில்ல, நாங்கள் வேலையை பார்த்து போய்க்கிடுவோம். பார்த்து பத்திரையா. சரி போய்மா பரையத்த. சரியா சரியா. நல்ல வெயிலுவ, பொறுப்பான வெயிலுவ. பாத்தியாக்க இவ சந்தியா ராகினிக்கு அவளை விட்டுட்டு ஓடி வந்துட்டியோ? அவ பின்னாடி தானே வந்துகிட்டு இருந்தா. ஐயா காணோம், வா போய் பாப்போம். லட்சுமி, நம்ம அன்னை மூணுவளும் வளர்ந்து வந்தானோன்னா இவனுடைய மாதிரி தானே இருப்பானுவே. அது எங்க அடக்கு விளாந்து போயிடுவ, அது என்ன நமக்கு தெரியவா செய்யும். இப்ப என்னத்துக்கு அவனை பத்தி ஞாபகப்படுத்தியா? அவன் ஒருத்தன் இருக்கானதே நானா மறந்தே விட்டேன். அவன்லாம் செத்துட்டானே நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால அவனை பத்திலாம் ஞாபகப்படுத்தாத. இப்ப என்னத்துக்கு நீ அவனை நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல லட்சுமி, நீ ஊர்களுக்கு குத்தச்சதும் நீ ஊருக்குள்ள ஒருத்தரை பார்த்து அவளோட தாய்மானம் வச்சு தண்ணி ஊத்திட்ட. நான் என் மோளுக்கு நாளைக்கு குத்தச்சான்னா அவளுக்கு நான் யாரை தாய்மாமனை வச்சு தலைக்கு தண்ணி ஊற்றுவேன்னு சொல்லு. நம்ம கூட பிறந்தவன் ஒருத்தன் இருந்தா அவன் இருக்கவன் இருந்தோம் நமக்கு இல்லாத மாதிரி தானே ஆகிப்போச்சு. நீ தான் எப்போ பார்த்தாலும் அவனை சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் தான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். அப்படி ஒருத்தன் இருக்கானதே நான் மறந்துட்டேன், குளிய தோண்டி முக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். நீ தான் தேவலாமல் நினச்சிட்டு அடக்கா. ரோட்டில் போகிற ஒருத்தனை பிடிச்சி கூட தாய்மாமன்னு தண்ணி ஊற்றிட்டு போகலாம் அவனோட நினைக்கிறதுக்கு. சும்மா கண்டதையும் போட்டு யோசிக்காத. நாளைக்கு குத்த வச்சானா நாமளும் யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி தாய்மாமன்னு உட்கார வச்சு தண்ணி ஊற்றிட்டு போகிறதுக்கு. அவன் நம்மளும் என்னைக்குனா உயிரோட இருக்குமா இல்லையான்னு கூட என்னைக்குனா நினச்சிருக்கானா? எல்லாத்தையும் வித்துட்டு எடுத்துக்கிட்டு போனால ஒருத்தரும் ஏண்டானு பொண்டாட்டி பக்கம் அப்படியே போயிட்டான். போனவன அப்படியே விடு. சும்மா அண்ணன் அண்ணன் பொல்லாத அண்ணன், ஊரில் இல்லாத அண்ணன். உனக்கு ஏன் தான் அவன் இன்னும் பிடிக்கதோ தெரில. அவன் தரப்பு நியாயத்தையும் பார்க்கணும்ல. என்ன நியாயத்தை கண்டுட்ட நீ அப்ப அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணியா? அப்படி இல்லை லட்சுமி, இங்க பாரு, தேவையில்லாம இப்ப அவனை பத்தி பேசணும்னா நம்ம 2 பேருக்குள்ளே தான் சண்டை வரும். தயவு செய்து அவன் பேச்சை எடுக்காத. நம்ம வேலை ஜோலியை பார்ப்போம். நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையை பார்க்காம அவனை பத்தி பேசி நம்ம தலைவலியை ஏற்படுத்திக்கிட வேண்டாம். நான் தான் மோட்டர் போட்டு விட்டு வரேன். மரத்துக்கு கொஞ்ச நேரம் தண்ணியை வச்சுட்டு வீடு போய் சேருவோம். என்ன அண்ணன் அண்ணன் நொன்னேன்னு எவனாவது வந்தனா அருவாள் எடுத்து வெட்டி போடுவேன். வெட்டி. என்னாச்சு ராகினி, ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்க? நீ உன் பாட்டுக்கு நீ விட்டுட்டு போயிட்ட. நான் வரும்போது கீழே தடிக்கு விழுந்துட்டேன் தெரியுமா? ஐயோ, அடிபட்டுருச்சா? இல்ல, அடியெல்லாம் ஒன்றும் ரொம்ப படல. விட்டுட்டு போயிட்டல, அதான் நான் இங்கே உட்கார்ந்துக்கிட்டேன். ஏவ உளுந்தனா அப்புறம் எந்திரிச்சு வரணும். அவன் விட்டுட்டு வந்துட்டான்னு நீ உட்கார்ந்து அழுதுகிட்டு இங்க வரமா உட்கார்ந்துருப்பியாக்கும். அழலாம் இல்ல, நீங்க எப்படி என்னைய தேடி வருவீங்கல்ல, நாங்க வரலன்னா அதான் இங்க உட்கார்ந்துருந்தேன். அப்படி நாங்க வரலன்னா என்ன பண்ணிருப்ப? கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு நீங்க வரலன்னா அப்புறமா அழுதுருப்பேன். அப்ப நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அழு, நாங்க போறோம். சோனிகா சோனிகா மோனிகானிக்கிட்டு எந்திரிச்சு வாப்ல. ஆமா ரகினி வா, உன்னைய காணணும் நம்மள தேடி வந்தோம். நான் நீ தான் எல்லா இடத்துக்கும் தனியா சுத்துறியா, சரி வந்துருவேன்னு நினைச்சுக்கிட்டு ஓடிட்டேன். நீங்க அந்த அண்ணனை பார்க்கிறதுக்கு தானே ஓடுனீங்க? எந்த அண்ணனை பார்க்க? எனக்கு தெரியும், அன்னைக்கு கேக் கூட்டி விட்ட அண்ணனை பார்க்கிறதுக்கு தான் நீங்க வேகமா ஓடிட்டீங்க, அப்படிதானே? இப்ப ராகினி, சும்மா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதாமா சொல்லிட்டேன். சின்ன பிள்ளை மாதிரி இருன்னு. அவனும் எங்க ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க. அதனாலதான் அவ பாக்குறதுக்கு வந்தா, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்க்கா கோவமா பேசுற? சரி ராகினி, ஒண்ணும் இல்ல, வா போவோம், நேரம் ஆகுது, அம்மா தேடுவாங்க. சரி நான் வாரேன், ஆனா நீ சேர்ந்து கூட்டிட்டு போ, நான் விட்டுட்டு போக கூடாது. சரி இனிமே நான் விட்டுட்டு போக மாட்டேன். நம்ம 3 பேரை ஓடி போவோமா? யாரு முத அம்மா கிட்ட போய் சேர்றான்னு பார்க்கணும். சரி ரன். நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். இப்ப சந்தியா நில்லு. சின்ன பிள்ளை ஏதாவது பேசலன்னா நீனும் நறுக்குன்னு கேட்டு விடுவ. அவ பேசுறான்னு நீ பாட்டுக்கு மூஞ்சி தொங்க பட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பியா? இல்ல பாவா, அப்படி சொன்னது எனக்கு என்ன சொல்லனே தெரியல. என்கிட்ட மட்டும் நாய் மாதிரி லொல்லுன்னு உழுவா, மத்த யாரும் பேசுறாங்க அப்படி நல்லா கேட்டுக்கிட்டு வா. இல்ல சின்ன பிள்ளைல, நம்ம வேற கோவமா பேசிட்டோன்னா வேற ஏதாவது தப்பா நினைச்சுக்க போது, என்ன மட்டும் அக்கா கோவப்படியாலன்னு. அதுக்குதான் ஒரு சில விஷயங்கள் நம்ம நறுக்குன்னு கேட்டாதான் அடுத்து அதை பத்தி பேச மாட்டா. இல்லாட்டினா அப்படிதான் கேட்பா. அதிக பிரச்சனை தர வேலைலாம் பண்ணுவா. அவளும் இப்ப 8ஆம் படிக்கா, ஓரளவுக்கு அவளுக்கு விவரம் தெரியும். அதனாலதான் அவ அப்படி பேசுறா. சரி தெரியாம சொல்லிருப்பா, விடு, வா போலாம். இப்ப நீ தனியா இருக்கும்போது கேட்டா சரின்னு விட்டாச்சு. இதே அங்க பெரியம்மா அம்மாலாம் இருக்கும்போது கேட்டிருந்தா அந்த பையனை பக்கத்துக்கு அப்படி ஓடி வந்தியான்னு அப்ப உனக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். சரி சோனி விடு, நீ அதை சொல்லிக்கிட்டே இருக்காது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வா போவோம். இது ஒரு பேக்க, நம்ம கிட்ட மட்டும்தான் நல்லா வாய பழகும். மத்த யாருக்கிட்டனாலும் ஊனும் மூஞ்சி தொங்கப்பட்டுக்கிட்டு தெரியும். எங்க உள்ள பேக்கலான்டோ தெரியல.